Hi everyone, welcome to Learn with Nishad YouTube channel. இந்த வீடியோ டியூட்டோரியலில் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது CMD, அதாவது command prompt யூஸ் பண்ணி எப்படி நாங்கள் பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒர்க் பண்ணுற நேரம் பயன்படுத்துகிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதில் குறிப்பாக 2 விடயங்களை பற்றி இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவது பேசிக்காக CMDயோட ஒர்க் பண்ணுற நேரம் எவ்வாறான கொமாண்டுகளை நாங்கள் பாவிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இரண்டாவது பைத்தனில் ப்ரோக்ராம் செய்கிற நேரம் நாங்கள் எழுதக்கூடிய சோர்ஸ் கோட், அதாவது பைத்தன் ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு CMDயை தான் நாங்கள் பாவிப்போம். ஸோ அந்த வகையில் எப்படி நாங்கள் ஒரு பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எழுதக்கூடிய ஒரு ஃபைல் ஒன்றை CMDயை யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது என்று சொல்லி பார்ப்போம். முதலாவது CMD எப்படி நாங்கள் ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ CMD ஓப்பன் பண்ணுறதாக இருந்தால் 2-3 வழியில் நாங்கள் CMD ஓப்பன் பண்ணலாம். முதலாவது விண்டோஸ் ஐக்கானை கிளிக் பண்ணது பிறகு இங்கே காணப்படுற சர்ச் ஆப்ஷனில் நீங்கள் CMD என்று டைப் பண்ணுங்க. அதுக்கு பிறகு command prompt வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி நாங்கள் ஓப்பன் பண்ணலாம். அல்லது கீபோர்டில் காணப்படுற விண்டோஸ் ப்ளஸ் R கீ, அதாவது ரன் டயலாக் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை ஓப்பன் பண்ணினதுக்கு பிறகு CMD என்று டைப் பண்ணிவிட்டு இன்டர் பண்ணிங்கன்னு சொன்னாலும் CMD ஓப்பன் ஆகும். ரைட், CMD ஓப்பன் ஆகிற நேரம் முக்கியமாக நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், CMDன்னு சொல்கிறது ஒரு கொமாண்ட் ப்ராம்ப்ட் அல்லது கொமாண்ட் லைன் இன்டர்பிரிட்டர்னு சொல்லுவோம். அதாவது கொமாண்டு கூடாக சில விடயங்கள் நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதாக இருந்தால் இந்த CMD என்றது மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆரம்ப காலத்தில் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் விண்டோஸ் 98 அப்படி காணப்படுற நேரம் பொதுவாக DOS ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவோம். அதாவது CMDயை போன்றே அதுவும் காணப்படும். ஸோ அப்படியான DOS ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுற நேரம் மிகவுமே அதிகமாக நான் பயன்படுத்தக்கூடியதாக இந்த கொமாண்ட் ப்ராம்ப்ட் காணப்பட்டது. உதாரணத்துக்கு ஒரு விண்டோஸ் ஃபைல் ஒன்று அழிஞ்சால் விண்டோஸுக்குள்ளே நாங்கள் இன்டராக இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் CMDயை பாவிச்சு தான் ஒரு சிடியில் இருக்கக்கூடிய ஃபைல் ஒன்று நாங்கள் எங்களோட ஹார்ட் டிஸ்க்கு காப்பி பண்ண வேணும். அப்படியான சந்தர்ப்பங்கள்லையும் CMD ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. ஸோ இங்கே முதலாவது நாங்கள் பார்க்குறது, இங்கே ஒரு அட்ரஸ் ஒன்று காணப்படுது. ஒரு அட்ரஸ் அல்லது ஒரு லொக்கேஷன் சொல்லலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் users administrator. ஸோ இந்த லொக்கேஷன் என்னது என்று சொன்னால், டிஃபால்ட்டாக நீங்கள் CMDயை ஓப்பன் பண்ணுற நேரம் முதலாவது இங்கே CMD ஓப்பன் ஆகக்கூடிய லொக்கேஷன் எதுவாக இருக்குமென்னு சொன்னால் உங்களோட யூசர் அக்கௌண்ட்டில் காணப்படுற யூசர், அதாவது நீங்கள் கம்ப்யூட்டரை ஆன் பண்ணி லொகின் ஆகிற நேரம் எந்த யூசர் அக்கௌண்ட்டு கூடாக நீங்கள் லொகின் ஆனீங்களோ அந்த யூசர் அக்கௌண்ட் தான் நீங்கள் காட்டுறது. உண்மையில் இதில் லொக்கேஷன் எங்கன்னு சொல்லி நாங்கள் பார்த்தா ப்ரோக்ராமில் C டிரெக்டரி, அதுக்குள்ளே யூசர்ஸ் காணப்படுது. அந்த யூசரில் 3 வகையான அக்கௌண்ட்ஸ் காணப்படுது. அதில் நாங்கள் இப்போ லொகின் ஆகிருக்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இப்போ நாங்கள் இருக்கிற இடம் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த லொக்கேஷனில் தான் இப்போ நாங்கள் CMDக்குள்ளே இருக்கிறோம். ரைட், இப்போ உதாரணமாக இப்போ நாங்கள் டெஸ்க்டாப்புக்குள்ளே வரணும். இங்கே டெஸ்க்டாப்புக்குள்ளே நாங்கள் வரணும். இங்கே டெஸ்க்டாப்பில் நாங்கள் ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ டெஸ்க்டாப்புக்குள்ளே தான் முதலாவது நாங்கள் இருக்கணும். இப்போ நாங்கள் இருக்கிற இடம் அட்மினிஸ்ட்ரேட்டர். ரைட், இதில் நாங்கள் முதலாவது பயன்படுத்துகிற கீவேர்ட் CD, அதாவது சேஞ்ச் டிரெக்டரி. ஒரு டிரெக்டரி ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு நாங்கள் மூவ் ஆகிறதுக்கு நாங்கள் பாவிக்கிறது தான் CDன்னு சொல்கிற கொமாண்ட், சேஞ்ச் டிரெக்டரி. ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ற ஃபோல்டரில் இருக்கிறேன். இப்போ நான் டெஸ்க்டாப்புக்குள்ளே போகணும். அப்போ CD சேஞ்ச் டிரெக்டரி, அதுக்கு பிறகு ஸ்பேஸ், அதுக்கு பிறகு இந்த நீங்கள் போக விரும்புகிற டிரெக்டரியோட நேம் இங்கே டெஸ்க்டாப்னு சொன்னால் டெஸ்க்டாப் இன்டர். இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இடம் டெஸ்க்டாப். இப்போ நாங்கள் டெஸ்க்டாப்போட ஃபோல்டரில் இருக்கிறோம். ரைட், இப்போ நான் ஒரு பேக்வேர்ட் திரும்ப அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ற லொக்கேஷனுக்கு நான் வரணுமாக இருந்தால் நான் ஒரு ஸ்டெப் மேலே வரணும். ஸோ அதுக்கு நாங்கள் பாவிக்கிறது CD டாட் அல்லது பீரியட்னு சொல்லுவோம். CD பீரியட் அல்லது ஃபுல் ஸ்டாப்னு சொல்கிறது. ரைட், இதை நாங்கள் கொடுத்துட்டு இன்டர் பண்ணுவோமாக இருந்தால் திரும்ப நாங்கள் பழையபடி ஒரு ஃபோல்டருக்கு மேலே நாங்கள் ரைட், இதுக்கு பிறகு உண்மையில் நாங்கள் இப்போ இருக்கிற நேரம்
இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபைல்கள் என்னென்ன, அதாவது ஒரு டிரெக்டரியில் இருக்கிற நேரம் அந்த டிரெக்டரியில் என்னென்ன ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் காணப்படுது என்றதை பார்க்குறதுக்கு நாங்கள் dir என்ற கொமாண்டை யூஸ் பண்ணலாம். அதாவது இதை நாங்கள் லிஸ்ட் டிரெக்டரின்னு சொல்லலாம். அதாவது டிரெக்டரிக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்களையும் இது லிஸ்ட் பண்ணும். உதாரணத்துக்கு நாங்கள் இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ற ஃபோல்டரில் வைக்கிறோம். இப்போ நான் dir என்ற கொமாண்டை கொடுக்குறேன். அதுக்கு பிறகு நான் இன்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த dir இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் டிரெக்டரியில் காணப்படுற எல்லா ஃபைலையும் காணக்கூடியதாக இருக்குது. ரைட். இப்படி நாங்கள் பல கொமாண்ட்ஸ்களை யூஸ் பண்ணுற நேரம் இந்த சிஎம்டியில் நிறைய கொமாண்ட்ஸ்கள் காணப்படும். இது எங்களுக்கு இன்கன்வீனியண்ட்டாக இருக்குமாக இருந்தால் இந்த சிஎம்டியில் ஸ்க்ரீனை நாங்கள் கிளியர் பண்ணலாம். ஸோ அதுக்கு பயன்படுத்துகிற கோட் வந்து CLS, அதாவது கிளியர் ஸ்க்ரீன்னு சொல்கிற கொமாண்ட், CLS என்ற கொமாண்ட். அதை நாங்கள் கொடுத்துட்டு இன்டர் பண்ணுவோமாக இருந்தால் எங்களோட கொமாண்ட் லைனில் ஸ்க்ரீன் வந்து கிளியர் ஆகிரும். இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ரைட். முதலாவது நான் செய்யணும், நான் டெஸ்க்டாப்புக்குள்ளே இன்டர் ஆகணும். CD டெஸ்க்டாப் என்று நான் டைப் பண்ணலாம். அல்லது ஒரு டிரெக்டரியில் இருக்கிற ஒவ்வொரு ஃபைலையும் ஆட்டோமேட்டிக்கலி லிஸ்ட் பண்ணுறதாக இருந்தால் கீபோர்டில் காணப்படுற டெப் கீயை ப்ரெஸ் பண்ணுவீங்களாக இருந்தால் அந்த ஓர்டரில் அந்த ஃபைல் ஒவ்வொன்றையும் ஆட்டோவாக எங்களுக்கு அது லிஸ்ட் பண்ணும். இப்போ எங்களுக்கு உண்மையில் தேவை டெஸ்க்டாப். ஸோ இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்களாக இருந்தால் ஃபைல் நேம் அல்லது ஃபோல்டர் நேம் ஸ்பேஸோடு காணப்படுமாக இருந்தால் நாங்கள் அதை இப்படி நாங்கள் டைப் பண்ணுவோமாக இருந்தால் அது பிழையான கொமாண்டு தரும். என்ன காரணம்னு சொன்னால் ஃபோல்டர் நேமை பொறுத்தவரையில் அல்லது ஃபைல் நேமை பொறுத்தவரையில் ஸ்பேஸ் இல்லாமல் காணப்படும். ஸோ அதை நாங்கள் கிளியராக பார்த்துக்கொள்ளணும். ஸோ நான் பேக்வேர்டு வாரேன். இப்போ டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் ஒன்று நான் க்ரியேட் பண்ண போகிறேன். உண்மையில் ஸ்க்ரீனில் காணப்படுற, அதாவது நாங்கள் கம்ப்யூட்டர் ஒன் பண்ண காணப்படுற டெஸ்க்டாப் ஆனது கம்ப்யூட்டரில் ஒரு ஹார்ட்வேரில் இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன். ஸோ அந்த லொக்கேஷன் தான் உண்மையில் நாங்கள் லொகின் பண்ணியிருக்கிற யூசர் இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ அதில் தான் இங்கே இருக்குது டெஸ்க்டாப் என்ற ஃபோல்டர். ஸோ இந்த லொக்கேஷன் தான் உண்மையில் எங்களுக்கு டெஸ்க்டாப்பில் தெரியக்கூடிய இடமாக தெரியக்கூடிய லொக்கேஷன் நாங்கள் சொல்லலாம். ரைட். ஸோ அந்த வகையில் இப்போ இங்கே தான் நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். சிஎம்டியில் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி நான் இருக்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ற லொக்கேஷனில். ஸோ இப்போ நான் டெஸ்க்டாப் என்ற ஃபோல்டருக்கு வரணும். ஸோ அப்படி வாரதாக இருந்தால் CD சேஞ்ச் டிரெக்டரி என்ற கொமாண்டை யூஸ் பண்ணுறேன். அதுக்கு பிறகு ஃபோல்டர் நேம் டெஸ்க்டாப். ஸோ இப்போ நான் டெஸ்க்டாப் என்ற லொக்கேஷனில் நான் இருக்கிறேன். இப்போ நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ mkdir என்ற கொமாண்டை நாங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதாவது மேக் டிரெக்டரி, ஒரு புதிய ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது. ஸோ நான் மேக் டிரெக்டரி அதுக்குரிய நேமை நான் கொடுக்குறேன். பைத்தன் என்ற ஃபோல்டர் ஒன்று நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் இன்டர் பண்ணுற நேரம் உங்களுக்கு பார்க்கலாம், இங்கே டெஸ்க்டாப்பில் பைத்தன் என்ற ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் ஆகிருக்குது. உதாரணம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஸ்க்ரீனில் பைத்தன் என்ற ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்குது. அதுக்கு பிறகு இப்போ நான் இந்த பைத்தன் ஃபோல்டருக்குள்ளே நான் இன்டர் ஆக போகிறேன். ஸோ அப்படி இன்டர் ஆகிறதா இருந்தால் உங்களுக்கு தெரியும் CD அதுக்கு பிறகு பைத்தன். இப்போ நான் பைத்தன் என்ற ஃபோல்டரில் இருக்கிறேன். ரைட். இப்போ நாங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு பேசிக்கான ஒரு பைத்தன் கோட் ஒன்று எழுதுவோம். அதாவது ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணக்கூடிய ஒரு பைத்தன் கோட் ஒன்று எழுதுவோம். ஸோ இதுக்காக நான் நோட்பேடை யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் முக்கியமான விடயம் பைத்தனை இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு தான் பைத்தனை நாங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ பைத்தன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லி இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் இங்கே காணப்படுற லிங்க்லேயும் உங்களுக்கு நான் அந்த வீடியோவை கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணுங்கள், பைத்தனை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது என்று சொல்லி பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஃபைலை யூஸ் பண்ணி நான் இப்போ பைத்தன் கோட் ஒன்று எழுத போகிறேன். உதாரணத்துக்கு print learn with Nishad என்ற கோட் எழுதிக்கிறேன். இது ஒரு பைத்தனில் அவுட்புட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கொமாண்ட் பிரிண்ட்ன்றது. அதுக்கு பிறகு ஒரு ஸ்ட்ரிங், அதுக்காக நான்
டபுள் கோட்டேஷனுக்குள்ளே லேர்ன் வித் நிஷாட்னு எழுதிக்கிறேன். ஸோ இதை நான் சேவ் பண்ணுறேன். இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணுறேன். test.py அதாவது பைத்தனுடைய ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து .py. ஸோ அந்த நேமில் நான் பைத்தன் ஃபைலை சேவ் பண்ணுறேன். ரைட், இப்போ சேவ் பண்ணுற நேரம் உங்களுக்கு பார்க்கலாம். இப்போ டெஸ்ட்ன்ற நேமில் ஒரு பைத்தன் ஃபைல் ஒன்று காணப்படுது. ஸோ இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்து பைத்தன், அதாவது இந்த லொக்கேஷனில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஸோ இப்போ ஒரு சிம்பிளான ஷார்ட்கட், அதாவது உங்களோட பைத்தன் அதாவது எந்த ஒரு ஃபோல்டரையும் டிரெக்டாக அந்த அட்ரஸ்லேயே நீங்கள் சிஎம்டியில் எக்ஸஸ் பண்ணணுமாக இருந்தால், உதாரணமாக இப்போ நாங்கள் இது வரைக்கும் பார்த்த மெத்தடில் நீங்கள் இந்த லொக்கேஷனுக்குள்ளே வரணுமாக இருந்தால் முதலாவது நீங்கள் சிஎம்டி ஓப்பன் பண்ணணும். அதுக்கு பிறகு சிடி டெஸ்க்டாப் / folder name python இப்படி நாங்கள் எக்ஸஸ் பண்ணலாம். அல்லது ஒவ்வொன்றாகவும் நாங்கள் எக்ஸஸ் பண்ணிடும். சிடி டெஸ்க்டாப் again சிடி பைத்தன்னு சொல்லி நாங்கள் வரலாம். ரைட், இப்போ இவ்வளவு செய்யாமல் டிரெக்டாகவே நாங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் எந்த ஃபோல்டரில் சிஎம்டியில் ஓப்பன் பண்ணணுமோ அதுக்கு ஒரு சிம்பிளான ஷார்ட்கட் இருக்குது. உதாரணத்துக்கு இங்கே இந்த ஃபோல்டரை அட்ரஸை நாங்கள் சிஎம்டியில் ஓப்பன் பண்ணணுமாக இருந்தால் இங்கே காணப்படுற அட்ரஸ் பார் அதில் சிம்பிளாக அதை செலக்ட் பண்ணது பிறகு சிஎம்டி என்று டைப் பண்ணிவிட்டு இன்டர் பண்ணுவீங்களாக இருந்தால் ஓப்பன் ஆகக்கூடிய சிஎம்டியோட டிஃபால்ட்டான அட்ரஸாக அல்லது லொக்கேஷனாக நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சு நீங்கள் சிஎம்டி ஓப்பன் பண்ணிங்களோ அந்த ஃபோல்டராக இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் முதலாவது பைத்தன் ஃபைல் எக்ஸிக்யூட் பண்ணுற நேரம், இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் இங்கே இருக்கிறோம். இப்போ இங்கே நான் டிஐஆர் பார்த்தா டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய ஃபைலை தான் நீங்கள் காட்டுது. ரைட், ஸோ இந்த நேரம் நாங்கள் பைத்தன் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குரிய கோட் பைத்தன், அதுக்கப்புறம் ஃபைல் நேம் test.py. இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே ஒரு எரர் மெசேஜ் வருது. என்ன எரர் மெசேஜ்? கான் ஓப்பன் ஃபைல், அதாவது நோ சச் ஃபைலோ டிரெக்டரி. இதில் மீனிங் என்னென்னா, இந்த டெஸ்க்டாப்பில் தான் நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம் இருக்கிறோம். இப்போ அங்கே இருக்கிற நேரம் test.py இந்த ஃபைலை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். டெஸ்க்டாப்பில் test.py இந்த ஃபைல் ஒன்று இல்லை. ஸோ அதால் தான் எங்களுக்கு நோ சச் ஃபைலோ டிரெக்டரின்னு மெசேஜ் வருது. ஸோ முதலாவது நாங்கள் என்ன செய்யணும், இப்படி மெசேஜ் வரக்குள்ளே நாங்கள் மேக் ஷுவர் பண்ணணும் இந்த லொக்கேஷனில் ஃபைல் இருக்குதா இல்லையான்னு சொல்லி. இப்போ நீங்கள் டிரெக்டரி இந்த கோடை யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே அப்படி ஒரு ஃபைல் ஒன்று இல்லை. ஏன் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் க்ரியேட் பண்ணிக்கிற test.py என்ற ஃபைல் பைத்தன் ஃபைல் வந்து பைத்தன் என்ற ஃபோல்டரில் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் முதலாவது பைத்தன் என்ற ஃபோல்டருக்குள்ளே என்டர் ஆகுவோம். ரைட், இப்போ நாங்கள் டிஐஆர் டிரெக்டரியை பார்த்தா எங்களுக்கு இப்போ காட்டுது test.py. ரைட், இப்போ நாங்கள் எழுதிக்கிற கோடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதில் 2 கோடை நாங்கள் பார்க்கலாம். முதலாவது வந்து பைத்தன் இன்ஸ்டாலாக இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு நாங்கள் பைத்தன் ஹைஃபன் அல்லது டேஷ்ன்னு சொல்லுவாங்க. பைத்தன் ஹைஃபன் அதுக்கு பிறகு வெர்ஷன் இதை நாங்கள் டைப் பண்ணுவோமாக இருந்தால் பைத்தன் சரியாக இன்ஸ்டால் பண்ணது பிறகு பாத் கன்ஃபிகரேஷன் செய்யப்பட்டிருந்தால் பைத்தன் வெர்ஷனை பைத்தன் டேஷ் வெர்ஷன் என்ற கொமாண்டு கூட நாங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த கம்ப்யூட்டரை பொறுத்த வரையில் இங்கே நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுற பைத்தன் வெர்ஷன் வந்து பைத்தன் 3.9.6 என்ற வெர்ஷன். ரைட், இப்போ நாங்கள் பைத்தன் ஃபோல்டரில் இருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் செக் பண்ணிக்கிறோம் test.py என்ற ஃபைல் பைத்தன் என்ற ஃபோல்டரில் இருக்குது. ஸோ பைத்தனை ஃபைல் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குரிய கொமாண்ட் வந்து பைத்தன் ஸ்பேஸ் அதுக்கு பிறகு ஃபைல் நேம் வித் எக்ஸ்டென்ஷன், அதாவது இங்கே எங்களோட பைத்தன் ஃபைல் வந்து டெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து py. ஸோ அதை நாங்கள் அதோட சேர்த்து நாங்கள் டைப் பண்ணணும். சிம்பிளாக நாங்கள் 2 மெத்தடில் அதை யூஸ் பண்ணலாம். முதலாவது ஃபைல் நேம் தெரிஞ்சால் test.py என்று நாங்கள் டைப் பண்ணுறதுக்கூடாக அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இப்போ நாங்கள் எழுதின கோட் வந்து லேர்ன் வித் நிஷாட் என்று பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கோட் எழுதினோம். ஸோ இங்கே அவுட்புட் காட்டுது. அல்லது நீங்கள் பைத்தன் தேவையான கொமாண்ட் எழுதினது பிறகு டெப் கீயை யூஸ் பண்ணுவீங்களாக இருந்தால் அந்த டிரெக்டரியில் இருக்கிற ஃபைல் ஒவ்வொன்றாக காட்டும். ஸோ எங்களுக்கு தேவையான ஃபைல் வந்து test.py. ஸோ அதை நாங்கள் செலக்ட் பண்ணது பிறகு இன்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறதுக்கூடாகவும் நாங்கள் என்ன செய்யலாம், பைத்தனை
ஃபைல் ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணலாம். தட்ஸ் ஆல் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கூட சேனலில் வரக்கூடிய புதிய வீடியோஸ்கள நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அதே மாதிரி இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற டவுட்டை கமெண்டில் நீங்கள் கேளுங்க. தேங்க்யூ வெரி மச்.